நாளைய தினம் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சியில் நடைபெறுகின்ற பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் சொல்லி அது மாநாடாக மாற இருக்கிற மாபெரும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நாளைய தினம் திருச்சி வருகிறார்கள். அது சமயம் ஒரு அரசு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழக தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், அதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், மதிப்புக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜி.கே. வாசன் அவர்களும், நீதி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அண்ணன் பாரிவேந்தர் அவர்கள் மற்றும் அந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நிறுவனர் ஜான் பாண்டியன் அவர்கள், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் திருமாரன்ஜி அவர்கள், இன்னும் பல்வேறு சமுதாய அமைப்புகள், யாதவ மகாசபையினுடைய தலைவர் சே. ராமச்சந்திரன் அவர்கள் மற்றும் ஆதி நாராயணன், பல்வேறு அமைப்புகளோடு சேர்ந்து நாளைய தினம் நடைபெறும் நிகழ்ச்சியில் பாரதம் பங்கேற்க உள்ளார். ஏற்கனவே சென்னையில் நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான ஏற்பாடு, அதில் கலந்து கொண்ட லட்சக்கணக்கான மக்கள், அதனைத் தொடர்ந்து மதுரை மாநகரில் நடைபெற்ற மாபெரும் பிரம்மாண்டமான ஏற்பாட்டில் அதிலும் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள். இது ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு அடிக்கோல் விழாவாக நாளைக்கு திருச்சியிலும் பஞ்சப்பூர் பகுதியில் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் பாரத நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க உள்ளார்கள். தமிழகம் முழுவதும் இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அங்கத்தினராக இருக்கின்ற அனைவரும் குடும்பத்தோடு அதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த உங்கள் வாயிலாக நான் அன்போடு அழைக்கிறேன். இல்லை, கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 7 லட்சம் பேர் எதிர்பார்க்குறோம். இடம் நிறைய இருக்குது. இடம் 50 ஏக்கருக்கு மேலே இடம் இருக்குது. சேர் நாங்கள் 1 லட்சம் பேர் போடுறோம். 1 லட்சம் சேர் போடுறோம். அரசு நிகழ்வு இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தினுடைய பல்வேறு திட்டங்களை அடிக்கல் நாட்டுவதற்காகவும் லான்ச் பண்ணுவதற்காகவும், பிறகு ரயில் வந்தே பாரத் ரயில் ராமேஸ்வரம் நாகர்கோவில் வழியாக இப்படி 5 இடங்களுக்காக ரயில் மற்றும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனங்கள் நாளைக்கு அடிக்கல் நாட்டையும் தொடங்கி வைப்பது நாளைக்கு இருக்கிறது. இல்லை, பிரதமர் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்க. அகில இந்திய தலைவர், தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர், நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு பேசுவோம். அது இன்னும் ஆரம்பிக்கலை. வெகு விரைவில் நாங்கள் எங்கள் கூட்டணியில் எல்லாருமே தலைவர் நாள் எல்லோரும் பேசுகிறாங்க, மேடையில் பேசுகிறாங்க. தமிழக தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படிங்க? இல்லை, அப்படி சொல்ல முடியும். டெல்லிக்கு எதுக்காக போகிறாருன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? பல விஷயங்களுக்காக போயிருக்கலாம் இல்லையா? திரும்பவும் தமிழ்நாடு அணி டெல்லி அணின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு என்டிஏக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. நிச்சயம் தமிழ்நாடு தான் இதில் வெல்லுன்னு சொல்றாரு. மத்திய அரசு மேலே கடுமையான குற்றச்சாட்டுகளையும் இல்லை, அதாவது ஒன்றும் ஒத்துக்கொள்கிறாரா இல்லையா? என்டிஏக்கும் எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்கிறார். அது ஒத்துக்கிறாரா இல்லையா? யார் வெற்றி பெற போகிறாருங்கிறத தீர்மானம் பண்ண வேண்டியது யார்? முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லவே, தமிழக மக்கள் தானே. தேர்தல் தேதி அறிவிக்கணும், தேர்தல் நடக்கணும், மக்கள் வாக்களிக்கணும். அதன் பிறகு தானே வெற்றி வாய்ப்பை தீர்மானம் பண்ண முடியும். தமிழக மக்கள் இப்போ நாங்களும் தான் சொல்லுவோம், 200 இடத்துக்கு மேலே நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம். 200 இடங்களுக்கு மேலாக நாங்களும் உறுதியாக வெல்வோம். அதுக்கு முன்பு கடந்த காலத்தில் புரட்சியத்தில் அம்மா முதலமைச்சராக இருக்கும் வந்த திட்டங்களெல்லாம் நிறுத்திட்டாங்களே. இவங்க திட்டங்கள் என்ன திட்டங்கள் போட்டாங்க? 1000 ரூபா கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆட்சி பொறுப்பு வந்த உடனே 1000 ரூபா கொடுப்போம்னு சொன்னாங்க. 28 மாதம் கொடுக்கல. அது திட்டமாக அது. அதன் பிறகு 1000 ரூபா கொடுத்தாங்க.
எதற்காக கொடுத்தாங்க? பாராளுமன்ற தேர்தல் வந்தது, அதற்காக கொடுத்தாங்க. சரி, போன வருஷம் பொங்கலுக்கு ரூபா கொடுக்கல, இந்த வருஷம் மட்டும்தான் பொங்கலுக்கு ரூபா கொடுத்தாங்க. ஏன்? பொது தேர்தல் வருது, சட்டமன்ற பொது தேர்தல் வருது. இதெல்லாம் திட்டமாக இது வாக்கு வங்கி அரசியல் நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை செய்தோம் இதை செய்தோம் சொல்றார். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் எந்த தொகுதியில் எந்த திட்டங்களை கொண்டிருக்காங்க? நான் முதல்வன் திட்டம் பேரில் தான் இருக்க தவிர செயல்பாடுகள் என்ன இருக்குன்னு எதுவும் சொல்லியிருக்காரா முதலமைச்சர்? நேற்று திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் எதையாவது நான் முதல்வன் திட்டத்தில் நாங்கள் இந்த திட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம், இத்தனை லட்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கிறோம் சொல்ல முடியுமா? முடியாது. வீடு கட்டி கொடுப்பது மத்திய அரசும் மாநில அரசும் பங்கு. அதில் மத்திய அரசு 60%, மாநில அரசு 40%. இவர்களாக சொந்தமாக எந்த திட்டத்தையும் போட்டிருக்காங்களா? இல்லை. ரேஷன் கடையில் எல்லா பொருட்களும் கொடுக்குறோம். மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கறது இனாமாக கொடுக்கறது, மக்களுக்காக. இனாம்னா மக்களுக்காக கொடுக்கப்படுகிறது, அது மத்திய அரசு கொடுக்கிறது. விவசாயிகளுக்கு ஆண்டொன்றுக்கு 6,000 ரூபாய் வீதம் 47 லட்சம் பேருக்கு மத்திய அரசு ஒரே பட்டனில் பிரைம் மினிஸ்டர் அமைதி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ கண்கெடுத்து பார்த்தா 26 லட்சம் பேர் தான் இருக்காங்க. ஏன் அதை குறைச்சாங்க அப்படின்னா, மத்திய அரசு பணம் மக்களுக்கு நேரடியாக போகுது, அது போனால் இவங்கெல்லாம் மத்திய அரசுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க குறைச்சாங்க. இன்னைக்கு மத்திய அரசு முத்ரா வங்கி கொடுக்கு, முத்ரா வங்கி மூலமாக இன்னைக்கு எத்தனை கோடி கொடுத்துருக்காங்க? இன்னைக்கு 3.2 லட்சம் கோடி கடன் உதவி கொடுத்துருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக. அது பெண்கள் அதிகம் பேர். இன்னைக்கு இதெல்லாம் மத்திய அரசு தான் கொடுக்குது. உஜ்வாலா திட்டத்தில் 414 கோடி ரூபா, 414 கோடி ரூபா உஜ்வாலா திட்டத்தில் கொடுத்துருக்குறாங்க. பிரதமரை நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 15,804 கோடி மதிப்பீட்டில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 லட்சம் வீடு கட்டணும்னு கொடுத்தாங்க. 3 லட்சம் வீடு இன்னும் முதலமைச்சர் கட்டி கொடுக்கல. ஏன்? மக்களுக்காக நான் முதல்வன், உங்கள் தொழில் முதல்வர் பேசிக்கிட்டே போனால் போதுமா? மக்களுக்கு நேரடியாக காரியங்களை செய்யாண்டோமா? 1000 தடுப்பணைகள் கட்டுவோம். சட்டமன்றத்தில் சொன்னாங்க, ஆட்சி வந்தவொன்னு 1000 தடுப்பணைகள் கட்டணும். எங்க காவிரி ஆத்துல எங்கேயும் கட்டிருக்காங்களா? வைகை ஆத்துல கட்டியிருக்காங்களா? எங்கேயும் கட்டல, பேச்சிலே இருக்கு. அவ்வளவுதான். என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் ஆரம்பிக்காத காரணம், விஜய் உங்க கூட்டணியில வருவார்னு எதிர்பார்த்து காத்துருக்கீங்களா? ஏன்னா 15ஆம் தேதி அவர் ஆஜராகணும்னு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கு. அதாவது சிபிஐ அதன் மூலமா ஏதோ மறைமுக நீங்க கேட்கல, நானே பதில் சொல்லிடுறேன். சிபிஐ, இடி இதெல்லாம் தனி டிபார்ட்மெண்ட். எப்படி தேர்தல் ஆணையம் தேதி அறிவிக்கிறதோ அது மாதிரி இதெல்லாம் தனி இண்டிபெண்டன்ட் பாடி. அது அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு, இன்னும் 2 கட்சிகள் என்டிஏ கூட்டணிக்கு வரப்போகுது. அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தோட பேச்சுவார்த்தை நேற்று கூட நீங்க ஒரு நிர்வாகியை நீக்கிருக்கீங்க, அவரு அழைப்பு விடுத்தாரு. இல்ல, அது உள்கட்சி பிரச்சனை, நிர்வாகி நீக்கிறது. அதனால இல்ல, கட்சியில் நான் இப்போ கட்சியில் வரலாம், அவ்வளவுதான். எந்த இன்னும் கட்சி நிறைய பேர் இருக்காங்களே, நிறைய பேர் கூட்டணியில் சேர்றதுக்காக நிறைய கட்சிகள்லாம் வச்சிருக்காங்க. அதை பற்றி நாங்கள் எதுவுமே கருத்து சொல்ல முடியாது. அதை பற்றி நான் எதுவும் கருத்து சொல்ல முடியாது. முதலமைச்சர் பேசுனதுக்கு காரணங்கள் கேளுங்க, நான் சொல்லுவேன். என்னங்க? இது ஒரு பொய். இது முழுக்க முழுக்க முதலமைச்சர் சொன்ன பொய். எப்படின்னு நீங்க களத்தில் இருக்குன்னு நீங்க இருக்கீங்க, ஆனா நீங்க களத்தில் இல்ல. நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது கேஸ் சிலிண்டர் எப்படின்னா, ஒரு ஆளுக்கு ஒரு சிலிண்டர் கொடுக்கும்போது 20 நாள் கழிச்சு தான் புக் பண்ண முடியும். ஒரு சிலிண்டர் கொடுக்கும்போது 30 நாள் 40 நாள் வரைக்கும் போகும் ஒரு வீட்டில். 20 நாள் கழிச்சு தான் புக் பண்ண முடியும் சர்வர். இப்போ நீங்கள் இன்னைக்கு ஒரு சிலிண்டர் உடனே புக் பண்ணால் உங்களுக்கு கிடைக்காது. சர்வர் சிஸ்டமே அப்படி தான். ஏன்னா நான் கேஸ் டீலர், அதனால் நான் சொல்கிறேன். தட்டுப்பாடு எங்கேயுமே கிடையாது. சிலிண்டர் இப்போ நீங்கள் உங்களுக்கு 20 நாளைக்கு உள்ள சிலிண்டர் வேணுமா நான் தரேன் உங்களுக்கு. இல்லை, நீங்கள் எங்கே புக் பண்ணுறீங்களோ நான் தரேன். உங்களுக்கு எங்கே வேணுமோ நான் தர சொல்கிறேன். கர்நாடகா போன்ற மாநிலங்களில் ஹோட்டல்களில் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் 15 வகையான உணவுகள் கொடுத்த இடத்துல 2 வகையான உணவை குறைச்சிருக்காங்க. இதுக்கும் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்காங்க. அதாவது ஹோட்டலில் உணவு குறைச்சதுக்கும்
சிலிண்டருக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்க ஒத்துக்கிறாங்க. இதை நீங்கள் இப்படி இல்லை நீங்கள் இப்படிலாம் கேள்வி கேட்டிங்கன்னா உங்கள் கேள்வியில் அர்த்தம் இருக்கா, என்னுடைய கேள்வியில் அர்த்தம் இருக்கா? இல்லை ஒரே நிமிஷம். ஹோட்டலில் அவ ரேட்டு எவ்வளோ போட்டிருக்காங்க, எவ்வளவு எத்தனை ஐட்டங்களுக்கு ரேட் எவ்வளவு, குறைச்சதுக்கு ரேட் எவ்வளவு, நீ அதை பார்க்கணும் இல்லையா? இல்ல சார், அவங்க காரணமா எழுதி போட்டது சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு வெளியில போர்ட்லயே அதுக்கு அது அவங்க- அன்னைக்கு அங்கே மாதிரி எதிர்கட்சிக்காரங்க எழுதி போட்டிருப்பாங்களா இருக்கும். இல்ல சார், ஹோட்டல் உரிமையாளர்களே சார், ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்திலேயே அதிகாரப்பூர்வமா ஹோட்டல் உரிமையாளர் சங்கம் வந்து அதிகாரப்பூர்வமா முதலமைச்சர் சந்திச்சு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. எங்களுடைய ஹோட்டல்ல கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு, எங்களுக்கு வர வேண்டிய சிலிண்டர் வரல, ஒரு அச்சமா இருக்கு, ஒரு அத்தியாவசிய சப்ளை அது பண்ணக்கூடிய அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சின்ன 19 கேஜி சிலிண்டர் இருக்குல்ல, 16 கேஜி சிலிண்டரை அதே விலைக்கு ஹோட்டலில் குறைச்ச விலைக்கு மாற்றி விற்கிறாங்க. ஒரு சிலிண்டர் திருட்டுக்காக சில சிஸ்டங்கள் வச்சுருப்பாங்க. தட்டுப்பாடு இல்லைங்கிறீங்களா? தட்டுப்பாடு கிடையாது. உங்களுக்கு வேணா நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ, நீங்கள் எந்த உங்கள் ஏரியா சொல்லுங்கள், நான் அந்த டீலர் அது எங்கே சென்னையில இருந்து சென்னையில் எந்த ஏரியான்னு கேளுங்க, ஐஓசியா பிபிசியா எதுன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு 20 டேஸில் உங்களுக்கு நான் தர சொல்கிறேன். அதாவது இன்னைக்கு உலகம் போர் நடக்குது. நம்ம இந்தியாவை பொறுத்தவரை பொருளாதாரம் எங்கேயுமே கிடையாது, பொருளாதார கட்டுப்பாடோ நெருக்கடியோ கிடையாது. இன்னைக்கு எல்லா ஆயில் விலை கூடியிருக்கு, ஆனால் இந்தியாவில் இன்றைக்கி டீசல் விலை பெட்ரோல் விலை இன்றைக்கி 1 பைசாவை நான் கூட்டலை. எந்த அளவு இருக்கோ அதே மாதிரி. சார், இந்த திரிஷா விஷயத்தை நீங்க தான் முதல்ல பேசுறீங்க. அவங்க மனைவி வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குன்னு சொல்றாங்க. சார், பெண்களை பற்றி பேசக்கூடாது, நம்ம ஏற்கனவே அன்றைக்கி பேசிட்டோம், அதோட முடிச்சுக்கலாம். சார், இப்போ நாளைக்கு வந்து என்டிஏ தலைமையில் ஆட்சியா இல்லை அதிமுக தனித்த ஆட்சியான்னு முடிவு பண்ணப்படுமா? என்னங்க என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அமையுமா இல்லை அதிமுக தனித்த ஆட்சி? சார், அதிமுக தனி தான் ஆட்சி அமைக்கும். வாக்குறுதிகள் கொடுக்க வாய்ப்பு என்டிஏ இருக்காங்க. அமைச்சர்கள் வாக்குறுதிகள் நிச்சயமாக நாங்கள் அது எங்களுக்கு இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக பிஜேபி சார்பாகவும் தேர்தல் வாக்குறுதிகளை தனியாகவும் கொடுப்போம், என்டிஏவோட சேர்ந்தும் கொடுப்போம். சார், நம்ம அந்த ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப வைடா பேசிட்டு இருக்கிற ஒரு டாபிக். நான் இப்போ தான் பதில் சொல்லி முடித்தேன். இல்ல சார், இல்லை இப்போ தான் பதில் சொல்லிட்டேன். இது வேற கேள்வி. சார், நிதிஷ்குமாரோட ராஜினாமா கம்பேர் பண்ணி சிஎம் நேற்று பேசுறாரு. நிதிஷ்குமாருக்கு என்ன நிலைமை நடந்துச்சோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைத்தால் சிறிது நாள் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்சியை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஆட்சிக்கு வருவாங்களா, தைரியமாக சொல்லுங்க. 503 தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கிறோம், நாங்கள் இத்தனை நிறைவேற்றிருக்கோம், சொல்லுங்க. சார், அவங்க என்னங்க? சொன்னதுக்கு இல்ல, நீங்க டாப் அப் பண்ணி கட்காப்பி நீங்கள் ரிப்போர்ட் சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்கள். நான் இப்போ கேட்டால் நான் உங்களுக்கு பதில் தரேன். நான் இப்போ 5 நிமிஷத்தில் உங்களுக்கு எல்லாம் என்னென்ன நிறைவேற்றுங்க, சொல்லாது எது, சொன்னது எது. சொன்னதை 28 மாதம் கொடுக்கல, சொன்னது 28 மாதம் கொடுக்கல. அந்த 28 யாராவது நீங்கள் ஒரு ப்ரெஸ்ஸில் யாராவது ஒருத்தர் இருந்தால் உங்களுக்கு தரேன். ப்ரெஸ்ஸில் யாராவது ஒருத்தர், சார் நீங்கள் ஏன் 28 மாதம் கொடுக்கலன்னு யாராவது ப்ரெஸ்ஸில் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்களா முதலமைச்சரை? ஒருத்தர் கூட கேட்கல. நான் வெறும் 5 வருஷமாக பார்த்துருக்கேன். சார், மக்கள் சார்பா நீங்க கேட்டீங்க, அதுக்கு ஒரு இல்லை நீங்கள் லட்ச ரூபா கொடுத்தீங்களான்னு கேட்டாரு திருப்பி. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குற மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாமே. அசம்பிளிலே சொல்லியாச்சு. நீங்க சொல்லியே கேட்கல. நாங்க சொல்லி கேட்கல சார், நாங்க எப்படி சார் கேளுங்க. சார், தமிழக வெற்றி கழகம் வந்து தொடர்ந்து பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்றாங்க. ஆனா உங்களோட கூட்டணி இல்லைன்னு நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது வந்து வெளியில சொல்ல முடியாது சார், கொள்கைன்னா அவங்களுடைய கொள்கைகளை சொல்லணும். அவர் வெளிப்படையா கொள்கை இல்லை அவங்களுடைய கொள்கையை சொல்லிட்டு இதெல்லாம் எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எங்களுடைய கொள்கையை ஒத்துக்கிட்டால் நாங்கள் சொல்லுவோம். கொள்கைன்னா பேரில் மட்டும் சொல்லிட்டா அப்படி சார், கொள்கை இல்லாத கட்சிங்க. வெறும் சீனில் மட்டும் எழுதிட்டு இன்னைக்கு அதில் தாவேக கொள்கை இல்லாத கட்சிங்க. நான் எப்படி அதை நீங்கள் தான் சொல்கிறீங்க. அவங்க கொள்கை எதிரிங்கிறாரு. அவங்க அவங்க கொள்கையை சொல்லணும்னா அப்ப இல்லை அவங்க கொள்கையை சொல்லட்டும், அவ்வளோதான். சார், தேர்தலுடைய மேனிஃபெஸ்டோ சார், நீங்க வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நேற்று முதல்வர் திருச்சியில பேசியிருக்காரு. விடியல் பயணம், அதுக்கப்புறம் மகளிர் காசு, இது எல்லாத்தையுமே 500 ஏற்றி இல்லை 1000 ஏற்றி அவங்க பண்ணதை நீங்க டாப் அப் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாரு. அவரு பண்ணுறது யாருமே டாப் அப் பண்ணல. ஏற்கனவே நாங்கள்லாம் முன்னாடி அறிவிச்சது தான், அவங்க தான் அந்த தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்திருக்கிறாங்க. வேற ஏதாவது 5550 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் அறிவிக்கப்பட போதா சொல்றாங்க. அது என்ன மாதிரியான திட்டங்கள்? யார் அறிவிக்க போகிறாங்க பிரதமர் அது நாளைக்கு பாருங்க, நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. சார், மத்திய அமைச்சர் யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க நாளைக்கு? இல்லை, நாளைக்கு பியூஷ் கோயல்ஜி வர்றாங்க. ஒருத்தர் தான். சரி.